ஹே பியூட்டிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு தாங்க செட்டிநாட் ஸ்டைலில் நான் வந்து பண்ணுறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதில் ஒரு சில கிளிப்ஸ்லாம் வந்துட்டு மிஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடவா வேணாமான்னு ரொம்ப டவுட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு போட்டுட்டேன். 5 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை வந்து ஆட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ப்ரான் தொக்கு வந்துட்டு எதுக்கெலாம் வச்சு சாப்பிடலாம் சாதம் சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கிளிப் தாங்க மிஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மசாலா தூள் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இது நல்லா பாயில்ட் ஆகிட்டு வந்தப்புறமா பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா சுண்டை வற்றி வரணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. நான் வந்து என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால கொத்தமல்லி தூக்கி இறக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரான் தொக்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.